ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப சூப்பரான டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அக்டோபர் 1 ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும், ஏர்லி மார்னிங் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்பும் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதி வேணும், நீங்கள் நினச்சது எல்லாமே அடையணும், உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் மேலே மிராக்கிள் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றுச்சு, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற்றும். இதை ஒரு புரிதலோடு பயன்படுத்தும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்தி கிடைக்கும். அதாவது நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம், நிறைய பேத்துக்கு ரிசல்ட் கிடைக்குது, இன்னும் சில பேத்துக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா அந்த புரிதல் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால தான். அதாவது சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுன்னு சொல்கிறாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த சுவிட்சை போடுங்க ஃபேன் ஓடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறது பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் இதை கேளுங்க, யூனிவர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த பேசிக் லெவலில் இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சுவிட்சை போட்டால் எப்படி ஃபேன் ஓடுன்னு ஒரு நாலேஜை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் நம்ம வளர்ந்துட்டே இருக்கிறோம், யூனிவர்ஸோட நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கான அர்த்தம். அதாவது கரண்ட் இருந்தால் தான் அங்கே ஃபேன் ஓடும். அது மாதிரி அந்த கரண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வைப்ரேஷன், நம்மளோட எனர்ஜி. அப்போ நம்மளோட எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கான விஷயங்களை நம்ம அடைய முடியும். இதுதான் இங்கே விஷயம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனதிலிருந்து வரும். அப்போ அந்த ஆழ்மனம் இப்படி இருந்தால் பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வரும். ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸுக்கு தான் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி தான் யூனிவர்ஸை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகள் அதுன்னு சொல்கிறோம். அப்போது உங்களுடைய ஆழ்மனம் முழுக்க ஆழ்ந்த அமைதி நிலவும் போது தான் உங்களால் ஹாப்பியான, சந்தோஷமான, பாசிட்டிவான எமோஷன்ஸை கொண்டு வர முடியும். உங்களுடைய ஆழ்மனம் முழுக்க நெகட்டிவான எனர்ஜிஸ், நிறைய காயங்கள் இருக்குது, நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்தெல்லாம் அந்த ஆழ்மனதை நீங்கள் சுத்தம் பண்ணினீங்கன்னா தானே உங்களுக்கான சுத்தமான எனர்ஜியை நீங்கள் அங்கே கொடுக்க முடியும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் அடைய முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஹீல் பண்ணணும். அந்த ஹீலிங் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அப்போ நமக்கான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா ஹீலிங். இப்போது உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக ஓடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலில் அடியோடையே ஓடுனீங்க அப்படின்னா எச்சாதான் வலிக்கும், அது எச்சாதான் விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அந்த காலை சரி பண்ணிவிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் போட்டு அதை ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ஹீலிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற நிறைய பேத்துக்கு ஹீல் ஆகுங்கிற வேர்டை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். இது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த வேர்டு அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான். இதை நல்லா நோட் பண்ணுறேன். நான் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை என்னால் உணர முடியுது, நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க கிட்ட நிறைய மாற்றத்தை உணர முடியுது, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அட்ராக்ட் ஆகிறத உணர முடியுது. நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், இமீடியட்டாக ஒரு சக்ஸஸ் கிடைக்குது, அவங்களுக்கான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தை விட அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஹீலிங் வந்திருக்கு, அவங்க படிப்படியாக முன்னேறி இருக்காங்க, இனி லைஃப்பில் அவங்க எது வந்தாலும் சாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் எனக்கு உண்மையான சக்ஸஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன். இது ரொம்ப ஒரு வருஷமாகவே நான் சொல்லியிருக்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அப்போ என்னோட ஹீலிங் அதிகமாக அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க அங்கே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னோட பர்சனல் லைஃப்லேயுமே ஏதாவது சேலஞ்சஸ் வருது, என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு அங்கே சேலஞ்சஸ் வருது அப்படின்னா அது எனக்கு கஷ்டப்படுத்தும் தான். அப்போ அந்த இடத்துல நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா நீ ஹீல் ஆகிறது மூலமாக அந்த எனர்ஜி மற்றவங்களுக்கு அனுப்புங்கிற ஒரு வேர்டு தான் எனக்கு வருது. அதை தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆகுங்க. உங்களோட ஜாப் அட்ராக்ட் பண்ணணுமா, நீங்கள் ஹீல் ஆகுங்க. மணியை அட்ராக்ட் பண்ணணுமா, ஹீல் ஆகுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையா, ஹீல் ஆகுங்க. ஏன்னா அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கிறது யார், உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அந்த எனர்ஜி நமக்குள்ளே தான் இருக்குது. அதை எப்படி நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயம் இப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம மட்டும்தான். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய எனர்ஜிஸ் அங்கே அட்ராக்ட் ஆகிருக்கு. அது நம்மளுடைய கர்மான்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குது, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுனாலும் சரி, ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது, பேட் ஃபீலிங் கொடுக்குதுனாலும் அதை அட்ராக்ட் பண்ணது நம்ம தான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் எடுக்க வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் ஹீல் ஆகாமல் உங்களால் பெர்மனன்ட் சக்ஸஸ் அடைய முடியாது. அதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினச்சி நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க, பாசிட்டிவாக எழுதுறீங்க, பாசிட்டிவாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அதை அடைஞ்சிருவீங்க. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், அத்தனை வருஷமாக நம்ம வச்சுருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அங்கே மாறல அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் மாதிரி நெகட்டிவான விஷயங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஹீலிங் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு என்லெஸ் ப்ராசஸ். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும், நம்மளோட கான்சியஸ் மைண்ட் அளவுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லாமே தெரியும். அதை பவரை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறக்கு உதவுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஹீலிங் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹீலிங்கும் நம்ம எதை வச்சு பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் வச்சு தான். ஸோ பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணதான் அந்த ஹீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களால் எப்போ பேச முடியும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கும் போது மட்டும்தான். அப்போது உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கிக்க முடியும். யூனிவர்ஸ், நீங்கள் இந்த நிமிஷம் என் லைஃப்பில் நல்லது மட்டும்தான் பண்ணுறீங்க, அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு கேட்கும்போதே உங்களோட ஹீலிங் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் யூனிவர்ஸ் எனக்கு இப்படி நடந்தது, நான் கரெக்டாக தானே போனேன், உங்களை நம்பி தானே இந்த விஷயத்தில் நான் இறங்கினேன், இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள் கேட்கும்போது அங்கே நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வரும். யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை தான் உருவாகும். இதே யூனிவர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதை பண்ணிட்டேன், இதை எப்படி தாண்டி வர்றது, இல்லை இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்பிக்கை அதிகமாகும். அப்போ வேர்ட்ஸுக்கு இதுதான் பவர் அதிகம். ஸோ நீங்கள் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களால் பாசிட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறக்கே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தேவை. ஏன்னா எல்லா டைமும் உட்காந்து நம்ம ஒரு அவேர்னஸோட கான்சியஸோட உட்காந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாக நிறையா ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னடா இது, இந்த ஃபைல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னடா இது, இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு இடத்துல நமக்கு அந்த சலிப்பு தோண்டிடும். ஒரு இடத்துல நம்ம அந்த நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல எல்லாம் அந்த அவேர்னஸை கொண்டு வரதுக்கு தான் நம்மளை சுற்றி பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம எழுதி வச்சுக்கணும், இல்லைன்னா உங்களுடைய இடது கையில் எழுதி வச்சுக்கணும் நம்ம சொல்கிறக்கு ரீசன் அதுதான். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வார்த்தை, என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஐ எம் ஹீலிங்னு சொல்கிறது மூலமாக அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. இப்போ எங்கிட்ட யாராவது வராங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விதமும் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் ஹீலிங், தே ஆர் ஹீலிங் அப்படிங்கிற வேர்டு சொல்லும்போது யூனிவர்ஸ் வந்து என்னையும் ஹீல் பண்ணுவாங்க, அவங்களே ஹீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் நீங்கள் ஹீல் ஆகாமல் யாருக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொல்லி தராதீங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எப்போ ஹை லெவலுக்கு போகுதோ அப்போ தான் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் நம்மளோட நாலேஜை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரேன், இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் கற்றுத்தரேன்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லித்தரணும்னு நினைங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதில் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சொல்லித்தரலாம், நம்ம ஹீல் ஆகணும்னு ஒரு எண்ணம் வரணும். அதாவது ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜிக்கு எல்லாருமே வந்துடும். ஒரு கட்டத்தில் எது நடந்தாலும் கொஞ்சம் அதை தாண்டி வந்து பாசிட்டிவாக ஆகிற நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துருக்கோம் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக தாண்டி வர்றதுக்கு. இப்போல்லாம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், மிஞ்சி போனால் 1 மணி நேரத்தில் நம்ம பாசிட்டிவாக மாறுற அளவுக்கு நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜை வச்சுட்டு ஐ எம் ஆல்வேஸ் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைனா வெறும் ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எங்காவது எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த ஹீலிங் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் காலில் ஒரு புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மருந்து போட்டால் தான் அந்த மருந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் அந்த சுத்தம் பண்ணிட்டு போடுறது தான் ஹீலிங். அதுக்கு போடுற மருந்து தான் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ அப்போ அந்த ஹீலிங் இல்லாமல் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். நமக்கான ஹீலிங் எனர்ஜியை யூனிவர்ஸே கொடுத்துருவாங்க, யூனிவர்ஸே பார்த்துக்குவாங்க. அதை வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட விட்டுலாம். அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரேக்கி ஹீலிங் இருக்குது, ப்ரானிக் ஹீலிங் நிறையா இருக்குது. அது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்ஸ்கிட்ட எனர்ஜி வாங்கி அதை தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த ஹீலிங்னு ஒரு விஷயம் வந்தால் தான் பெர்மனெண்ட்டாக உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். எது வந்தாலும் உங்களால் ஹாப்பியாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இனிமேல் எது நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் என்ன சேலஞ்ச் வந்தாலும் சரி, என்ன சந்தோஷம் வந்தாலும் சரி, ஐ எம் ஆல்வேஸ் ஹீலிங், ஐ எம் ஆல்வேஸ் ஹீலிங்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒர்க் ஷாப்பில் நிறைய பேர் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க டெய்லி க்ரோ ஆகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்குமே இந்த ஞானத்தை அள்ளி கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் நானுமே க்ரோ ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த ஹீல் ஆகும்போது தான் கிடைக்குது. ஸோ அந்த ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுறது தான் அந்த ஹீலிங். அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா தான் அதை ஹீல் பண்ண முடியும். ஆனால் அந்த கொஞ்சம் எனர்ஜி இருந்தால் தான் உங்களால் அதை அக்செப்டே பண்ண முடியும். ஸோ ஏன் இது நடந்துச்சுன்னு நம்ம கேட்காம
நல்ல ரீசனுக்காக இது நடந்திருக்கு. அந்த ரீசன் என்னன்னு நம்ம யூனிவர்ஸ்ட்டை கேட்க ஆரம்பிப்போம். அந்த இடத்துல நம்மளோட ஹீலிங்கை யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன நம்புறல நான் பார்த்துக்குவேன், உன்னை ஹீல் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்னு யூனிவர்ஸே நமக்கு பொறுப்பெடுத்துப்பாங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி டவுன் ஆகுதோ, எப்போல்லாம் ஒரு மாதிரி ஆகிறீங்களோ, அப்போல்லாம் ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பெடுத்துப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் எல்லா பவரும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இதை நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுற பவரும் எனக்குள்ளே இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான எண்ணமும் உங்களுக்கு உருவாகும். ஸோ அதனால தான் இந்த ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் நீங்கள் உணர்வீங்க. என்ன தான் நம்மளோட கோலை நோக்கி நம்ம ஓடிட்டு இருந்தாலும் சிம்பிளாக ஒன்று யோசிங்க. இப்போ 1 லட்ச ரூபா வேணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அப்புறம் நம்ம சும்மா உட்காந்துருக்க போகிறோம் இல்லையா? மறுபடியும் 10 லட்சம் கேட்போம், மறுபடியும் 1 கோடி கேட்போம். அந்த 1 கோடி பல கோடி ஆகணும்னு கேட்போம். அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சா, அவங்க கூட சேர்ந்துட்டு இருந்தால் வேலை முடிஞ்சிச்சா? இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு கோல்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் எப்போ நமக்கு சந்தோஷம் வரும்? அதுக்கு தான் அக்செப்டன்ஸ் அண்ட் ஹீலிங் மைண்ட் செட் வேணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படியே டிவைனை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. இதை தான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ப்ரெசென்ட்டை எப்போ ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அங்கே ரியல் சக்ஸஸ் கிடைக்கும், ரியல் சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னேன். அதுதான் ரியல் ஹாப்பினஸும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவங்கவுங்களுக்கானதை அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க, அவங்கவுங்களோட எனர்ஜி அவங்கவுங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்கவுங்களோட லைஃப்பை அவங்கவுங்க ஹாப்பியாக வாழ்கிறாங்கன்னு விட்டுட்டு நம்ம லைஃப்பை மட்டுமே சேஞ்ச் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம இங்கே போய் யாரோட லைஃப்பையும் யாரும் சேஞ்ச் பண்ணவெல்லாம் முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு நம்ம அதை கொடுக்க தான் முடியும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கான இதை கடவுள் பார்த்துப்பாங்க, யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களோட வாழ்க்கையை ஹீல் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதலை யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் கைட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த ஹீலிங் கிடைக்கும். அந்த ஹீலிங் அப்படிங்கிறது கிடைக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளால் இந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது மட்டுமே நடக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்மளால் நல்லது நடக்கணுங்கிறது தான் யூனிவர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் யூனிவர்ஸோட நாலேஜை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கோலுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். அதாவது அதை அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹீலிங்கை பற்றியே தோணும். அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, அந்த விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் உட்காந்து ஹீல் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்க சுச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எது நடந்தாலும் ஓகேன்னு ஒரு மனப்பக்குவத்தை யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல உங்களோட ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே அந்த ஹீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேத்துக்கு நல்லது பண்ணும். அந்த 1000ங்கிறது கோடிக்கணக்கில் யூனிவர்ஸே மாற்றுவாங்க. ஸோ நம்ம மூலமாக நல்லது நடக்கட்டும்னு நீங்கள் நம்புங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம ஹீல் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து நல்ல எனர்ஜி போகும், அது மட்டுமே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். மற்றதை நம்மளை என்ன ரீசனுக்காக கடவுள் படைச்சிருக்காங்களோ அந்த வழியில் கடவுளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீல் ஆகணுங்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க. ஹீல் ஆகுங்க. அதுக்காக பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லவ் யூங்கிற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். லவ்வுங்கிறதான் இந்த பிரபஞ்சத்திலேயே சக்தி வாய்ந்த வார்த்தை. லவ்வை விட ஒரு சக்தி வாய்ந்த சக்தி இந்த உலகத்திலே கிடையாது. ஸோ உங்களுக்கு யாரையெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும், எதையெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே லவ் யூ சொல்லிக்கிட்டே இருங்க. போதும். அந்த லவ் யூங்கிறது தான் உங்களையுமே ஹீல் பண்ணும். ஹீலிங் அப்படிங்கிறது என்ன? உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது, உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறது. அப்போ எப்போ நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும்? உங்களை நீங்களே லவ் பண்ணும்போது தான். அப்போ லவ் மீ இல்லைன்னா உங்களோட ஆழ்மனத்துக்கு லவ் யூனே சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே தான் ஆழ்மனம் இருக்குது, அது இன்னொரு பர்சன் மாதிரி தான். அப்போ அதுக்கு நீங்கள் லவ் யூ சொல்லும்போது அது அதோட லவ்வை எடுத்துக்கிட்டு உங்களையும் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட யூனிவர்ஸை அற்புதமான ஒரு நண்பனாக நம்ம ஏற்றுக்குவோம், நம்மளோட வழிகாட்டியை ஏற்றுக்குவோம். நம்மளோட யூனிவர்ஸ் நம்ம எல்லாருமே அற்புதமாக வழி நடத்துகிறாங்க. நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஹேவ் அ மேஜிக்கல் டே டியர்ஸ்.